வணக்கம் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் சின்னா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு அழகிய காணொளியில் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ரைட், என்ன விஷயம் என்று சொன்னால், இன்றைய தினத்தில் நீங்கள் தம்ப்லைனிலே பார்த்துருப்பீங்கள். இந்த கிராமத்தில் இருக்கிற கடல் நில தாவரங்கள் உயிர் பல்வகைமையில் முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிற விஷயம். கடல்சார் உயிரினங்களாக இருக்கட்டும், மற்றது ஆறு குளங்களில் வாழ்கிற மீன்கள், அங்கே இருக்கிற உயிரினங்களாக இருக்கட்டும், மற்ற நிறைய விடயங்களுக்கு இந்த கடல் நில தாவரங்கள், ரைட், கடல் அரிப்புக்கு அப்புறம் ஆற்று கிடக்கைகள் அரிப்புக்கெல்லாம் வந்து தடை என்ன சொல்கிறது, பாதுகாப்பாக இருக்கிறதும். மற்றது உங்களுக்கே தெரியும், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், மற்ற பாடசாலை கல்வி கற்கின்ற காலகட்டத்திலே இந்த கடல் நிலத்து தாவரங்கள்ன்ற பயன்பாடுகளை பற்றி உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கள். மீன்கள், கடல் என்னென்னு சொல்கிறது, அங்கெல்லாம் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் கூட இந்த கடல் நிலத்து தாவரங்களில் வந்து தஞ்சம் புகுகின்றன. மற்றது நிறைய நன்மைகள் வந்து இதனால் இருக்குது. ரைட், அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் இப்போ நிற்கிறது எங்கே என்று சொன்னால், இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டம் வடக்கில் இருக்குது. அங்கே இருக்கிற நாச்சிக்குடான்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். ஏன்னா பின்னால் இருக்கிற இது இந்த காடுகள் தான் அந்த கடல் நிலத்து தாவரங்கள். அதை பற்றி தான் நாங்கள் பார்ப்போம். போய் பார்ப்போம், இங்கே பார்ப்போம். கொஞ்சம் லேட் ஆகிட்டுது, இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்காண்டு. இப்போ மழை காலத்தில் கொஞ்சம் தண்ணி மூவி பாயிறதால இதெல்லாம் இப்போ கட்டி அபிவிருத்தி செய்திருக்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, வெரி குட். ரைட், இங்கே பாருங்கள், நான் சொல்லி வாய முறையில் இங்கே பாருங்கள், நண்டுகள் எல்லாம் ஓடுது. இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மீன்கள் எல்லாம் வந்து செத்து இருக்குது. இதில் என்னென்னு சொன்னால் தண்ணி இல்லாமல் போயிட்டுது, அதனால் கொஞ்சம் குட்டைகள் இருந்த அந்த மீன்கள் எல்லாம் செத்துட்டுது. ஓகே, எங்களுக்கு இறங்கி பார்ப்போம் என்னண்ட. ஓகே, இறங்கியாச்சு. பார்த்தீங்கன்னால், நான் சிறு வயதில் இருக்கேக்க நொண்டுலாம் உள்ள ஓடிட்டு மெல்லமாக போய் நைஸாக போய் பார்க்கணும். அப்போ உங்களுக்கு இந்த ரியாலிட்டி தெரியும். இப்படியே பெரிய காடாகவே இருக்குங்க பாருங்க. இங்கே பெரிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் எல்லாம் இல்லாததால் இவைகளெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் தெரியும், அங்கால போனால் கடல். இங்கால பக்கம் வந்து ஆறு, அங்கால கொஞ்சம் தூரம் போனோன்னா குளம் இருக்குது, சின்ன குளம். அங்கேருந்து வர தண்ணி இப்படியே வந்து கடலில் சங்கமிக்கிற இடம் தான் இது. ஓகே, நான் கிட்டத்தட்ட பாருங்க 32 வருஷமாக கண்ட இந்த கடல் இப்பயும் இருக்குது. நண்டு ஓடுதுங்க, அப்படியே காட்டணும் உங்களுக்கு. இந்த சின்ன சின்ன ஓட்டைகளாக இருக்கிறதெல்லாம் வந்து நண்டு, இதுகளெல்லாம் போய் உள்ளுக்குள்ளே ஊரி என்று சொல்வார்கள். இந்த இதெல்லாம் வந்து போய் உள்ளுக்குள்ளே தஞ்சம்பூருன்ற ஒரு இடம்தான் இது. பாருங்க அப்படி இருக்க இந்த கோரல்ஸ் இல்லை, கடல் நிலத்து தாவரங்கள். இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ள நிற்கிது இந்த கூரான் என்று வளர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள மீன்கள் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான இனப்பெருக்கத்துக்கு வந்து ஒரு முக்கியமான இது. இங்கே பாருங்கள், இந்த நத்தைகள் இங்கே இதில் ஒரு உயிரினம் இங்கே நத்தை என்று சொல்வார்கள். பாருங்கள் இதுக்குள்ளே பாருங்க எப்படி கீழே நிறைய இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த வாழ்விடம். இதான் அந்த மரங்கள், கடல் நிலத்து மரங்கள். பாருங்க, இங்கே இந்த ஓட்டையாக இருக்கிறதெல்லாம் வந்து நண்டு போய் வாழ்கிற இடம். இங்கே நண்டெல்லாம் ஓடுது, என்ன கண்டுட்டு ஓடுதுங்க. பாருங்க, இதுக்குள்ள நிற்க பாருங்க நண்டு. நான் கிட்ட போய் ஓடுமிங்க, பார்த்தீங்களா? போய் உள்ளுக்குள்ளே போகிறது.
அங்கே பொடிகளும் வந்து நிற்கிறாங்க, பார்க்க வந்துருக்குறாங்க இந்த இடத்த, ஃபோட்டோ எடுக்க வந்துருக்குறாங்க போல. இதில் நிறைய மீன்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்க, நான் சொன்ன அந்த நத்தை எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கீங்க. ரைட், இங்கே பாருங்க நிறைய நத்தைகள் இருக்குங்க. இதெல்லாம் இங்கே பாருங்க ஊறுது பார்த்தீங்களா. இது நண்டு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு அமைப்பு இருக்கும். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஒரு வழியில் வருவாருங்க, சத்தமான பேர் தான் வருவார். அதுக்குன்னு அதை பிடிச்சி கொண்டு இருக்கிறது விளாங்குது போடாது. இங்கே பாருங்க இவ்வளோ உயிரினங்கள் நண்டு. இங்கே நண்டு இங்கே பாருங்க ஓடுது. இங்கே நண்டு பாருங்க ஓடி தெரியுது பார்த்தீங்களா. இங்கே இதான் சொல்கிறது, இதை பாதுகாக்கணும். நண்டு இதெல்லாம் வந்து இங்கே நண்டுகள் இறால் எல்லாம் வந்து வளர்கிற இடம். நண்டு இறால்கள் உருவாகிறதுக்கு வந்து இது முக்கியமான ஒரு கண்டல் நிலத்து தாவரம். நான் தண்ணிக்குள்ள இறங்கிட்டேன். ஆபத்தான பயணங்கள்லாம் இப்படியே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கடலோடு சேருது. சரி, நன்னீர் கடலோடு சேர்கிற இடம் தான் இது. இங்கே பாருங்க கொக்கெல்லாம் நிற்குது. நான் சொன்னேன் வேறு இங்கே பாருங்க உத்தின குருவிகள் உண்டு, சத்தம் போட்டு கொண்டு போகுது. என்ன கண்டு பிறந்து உண்டு. ரைட், என்ன பார்த்து கொண்டு போயினோம். என்னென்றால் இங்கே பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் வந்து வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ண மாட்டோம். அது ஒரு புது விஷயமாக பார்ப்பினோம். ரைட், என்ன போய் பார்ப்போம். இதெல்லாம் வந்து எங்களுடைய இயற்கை எங்களுக்கு கொடுத்த வரம். இதெல்லாம் பாதுகாருங்கோ, அழிச்சு விடாங்க. நான் சொன்ன மாதிரி 35 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு இருக்குது. சிறு வயது காலம் முதலே இந்த இதெல்லாம் நான் கண்டிருக்கிறேன். இதெல்லாம் அப்படியே பாதுகாப்பாக இருக்குது. அபிவிருத்தி என்று சொல்லி கொண்டு வந்து சேர்த்து இதெல்லாம் அணியாமல் அழிச்சு விட்றாங்க. என்றால் இவ்வளோ உயிரினங்கள் இருக்குது. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். ரைட், இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸ், ஆதாரங்கள். ஐயோ காலெல்லாம் புதஞ்சிட்டு. இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ ஊரியலண்டு. அங்கே சத்தம் பண்ண போனால் தான் அந்த நண்டுகளை ஓடுறதை பார்க்கலாம். நீங்கள் இந்த ஓடுது பாருங்க, கிட்ட போக அதுக்கு டக்குன்னு விளாங்குது, ஓடுது, ஓடி போய் ஒளியுது, ஓடிட்டு. இதெல்லாம் ஊறுது. இங்கே பாருங்கள் நத்தையெல்லாம் ஊறுது. இந்த கோடு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அதை ஊந்து போகணும் அடையாளங்கள். பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு கூறாக இருக்குது. காலை வச்சு நடக்க பயமாக கிடக்குது இதெல்லாம் போகிறதுக்கு. ஏனென்றால் காலில் குத்திருமோ தெரியாது. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, சாஃப்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எத்தனை ஊரிகள், எத்தனை நண்டு. நண்டு பாருங்கள், இங்கே நண்டு பாருங்கள் ஓடுது, கொஞ்சம் ஓடுது. என்னங்க நிறைய உயிரினங்கள் ஐயா. இங்கே பாருங்க ஒரு நண்டு செத்து போயிருக்கு. இங்கே பாருங்க பெரிய ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காடு போன்ற அமைப்பு இருக்குது. இதை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இங்கே பாருங்கள் நிறைய அழகிய காட்சி. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுங்க. அருமையான காட்சி. கண்டல் நிலத்து தாவரங்கள் நிறையவே இருக்குது. பயமாக இருக்குதுங்களா. பாம்புகள்லாம் நிற்கும். மணி மாலை நேரம் தானே, பாம்புலாம் வெளியில் வந்து விரைதோட வர நேரம். பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு. இதெல்லாம் அந்த மரங்கள், கண்டல் நிலத்து தாவரங்கள். அப்படியே அங்கால பக்கம் இருக்குன்னு அவங்களுக்கு காட்டுறேன்னு போய். ரைட்,
நான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன். நிறைய விடயங்களில் வந்து நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக இல்லாமல் கொண்டு வரோம். இவைகள் எல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது. இங்கே இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் வந்து பெருமதியானவை. நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு இவைகளெல்லாம் தேவை. இவைகள் அழைச்சோம் என்று சொன்னால் எங்களுக்கான உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாயிரும். ரைட், இது உங்களுக்கே தெரியும். இங்கே இருந்து இலங்கையில் எல்லா இடங்களுக்கும் மீன்கள், கனவா, இறால், நண்டு எல்லாமே போகிறது. கடல் சார் உற்பத்திகள் போகிறதுக்கு இந்த கண்டல் இனத்து தாவரங்கள் தான் முக்கிய பங்காற்றுகின்றன. ரைட், அதை மறந்துடாதீங்கோ தயவுசெய்து. அபிவிருத்திகள் முன்னெடுக்கிற போது இவைகளை கவனத்தில் கொண்டு இவைகள் அழியாதபடி அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி அங்கால பக்கம் பாருங்க, இந்த கரைக்கு அங்கால பக்கம் இங்கே ஆப்போசிட் இங்கே பாருங்கள். இங்கெல்லாம் தண்ணி வற்றிட்டது. முதல் நான் பழைய வீடியோக்களில் எல்லாம் அவங்கள வெள்ளமாக இருந்ததெல்லாம் காட்டியிருப்பேன். இப்போ எல்லாம் வற்றிட்டு இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நத்தைகள், சங்கு, நண்டு, மீன்கள் எல்லாமே இதில் இருக்குங்க. பாருங்கள், ஆயிரக்கணக்கான நத்தைகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. எண்ணிலடங்காத உயிரினங்கள் இந்த இருக்கையை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இங்கே காட்டுறேன். இங்கே பாருங்க, கொக்கு எல்லாம் நிற்குது. கொக்கு, நாரை, நிறைய பறவைகள், இந்த பறவைகள் இந்த சஞ்சரிப்பை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குங்க. பாருங்க, சத்தம் கேட்குதா உங்களுக்கு? காகம், இப்போ மற்றது நிறைய பறவைகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வானம்பாடி கூட இருக்குது. நாச்சிக்குடாவில் நான் பார்த்துருக்கேன். வானம்பாடி என்று சொல்லி ஒரு பறவை இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவைகள் கூட இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக தண்ணி நீக்கிறது மழை காலத்தில். இப்போ எல்லாம் வத்தினத்தால் இறங்கி நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் கால் புதையுது. இங்கே அமர்த்தப்படுது உள்ளுக்குள்ளே. இங்கே பாருங்க, நல்லா புதையுது. நடக்கவே பயமாக கிடக்கு. ஏன்னா ஃபுல்லாக தண்ணி நீக்கிற இடம், அப்படியே சேறு ஃபுல்லாக. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால், இதுக்குள்ளே இருந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டாங்க போல. நிறைய மீன்ன்றது இப்படியே வத்தி கொண்டு வர எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஐயோ, பாட்டாலாம் காலெலாம் புதைக்குதுங்க. இங்கே பாருங்க, இப்படி என்ன சேரு. டிஸ்கவரி சேனல் மாதிரி இங்கே பாருங்க, உங்களை காட்டுறதுக்கு பயங்கரமான ஏரியா. அதை காலை வச்சா சில நேரங்களில் என்ன கிடந்தா குத்தியும் போட்டுரும் காலில். எல்லாம் உங்களுக்கு காட்டணும் பண்ணுறதுக்காக, ஆவணப்படுத்தணும் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இதை செய்கிறேன். மற்றது இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நான் இல்லாத காலத்திலேயும் இப்படியெல்லாம் இடங்கள் இந்த பகுதிகளில் இருந்தது என்பதற்கான ஒரு ஆதாரமும் அடையாளமும் இந்த காணொளிகள் ஊடாக இருக்கும். ரைட், இது இறங்கினா பிரச்சனை போல இருக்குது. காலெலாம் சரியாக புதையுதுங்க. நான் அடி எடுத்து வந்த இடங்களை வச்சு பாருங்க. பேராண்மை படத்தில் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனால் நல்ல பறவைகள் இருக்குது, உங்களை காட்டலாம். பார்த்தீங்களா நாச்சிக்குடா ஆண்டு இயற்கை அழகு எப்படி உண்டு இந்த கிராமத்துண்டு. இங்கே எல்லாமே இருக்குது. ஆறு இருக்குது, குளம் இருக்குது. இங்கே காலை வச்சா புதையுது, பயமாக இருக்குது. காலில் வெட்டிடும். சிப்பிகள், சங்குகள் கிடக்க மாட்டேங்க. இவ்வளோ ஆழமாக புதையுது கால். ரைட், இங்கே வந்து ஆறு இருக்குது, குளம் இருக்குது, கடல் இருக்குது. ரைட், அதோடு சேர்ந்து பல்வேறு தோட்டங்களும் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு காட்டலாம். இங்கே பாருங்கள் பறவைகள் அழகாக. இங்கே பாருங்கள் இப்படி பறக்குதுன்ட்டு என்ன கண்டுட்டு. ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே முழுக்க கண்டல் நிலத்து தாவரங்கள். இங்கே பாருங்க,
பல கிலோமீட்டருக்கு அப்படியே இருக்குது. பாருங்க, இதுகளுக்கெல்லாம் மீன்கள் வளர்றது. இங்கே மீன்கள், கடல் சார்ந்த உயிரினங்கள், மற்றது ஆறு குளங்களில் வாழ்கிற உயிரினங்கள் எல்லாம் வளர்கிறதுக்கு இந்த கடல் நிலத்து தாவரங்கள்லாம் முக்கிய பங்காற்றுகின்றன. பார்த்தீர்களா? அப்படியே போக அப்படியே போய்கொண்டிருக்கலாம். இங்கே இது இந்த தண்ணி வார இடம். அப்படி ஆறு மாதிரி அப்படியே வந்து இதால் அப்படியே தூரம் கொஞ்சம் போனோம்னு சொன்னால் குளம் கொண்டு வரும். அதுக்கெலாம் நிறைய தண்ணி நிற்கும் மழை காலத்துலலாம். அப்புறம் அப்படியே சேர்ந்து வந்து இப்படியே இந்த பாலத்தால் போய் இப்படியே கடலோடு சேர்ந்துடும். ஓகே, நான் கொஞ்சம் அதால் போய் அப்படியே ஏறுவோம். ஏறி உங்களுக்கு கடலையும் அப்படியே காட்டுறேன்னு பாருங்க. உறவுகளே, இதை காண்பிப்பதற்கான காரணம் இது நான் இல்லாத காலத்திலும் இப்படியெல்லாம் இடங்கள் இருந்ததாகவே இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். இந்த வீடியோவை நீங்கள் எடுத்து இதை அழிக்கணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு காட்டுங்கோ. ரைட், பாருங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாரணும். நீங்கள் இதுக்குள்ள கால் புதஞ்சு தான் பாருங்க. இவ்வளோங்க. ரைட், இது எனக்கு அவசியம், எனக்கு இது முக்கியம் என்பதற்காக உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன். எனக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் மிகவும் எங்களுடைய பின்னுக்கு வர சந்ததிக்கும் வந்து ஒரு முக்கியமான இடம், முக்கியமான பகுதி. நிறைய உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ரைட் காரணமாக இருக்கிற இடம். பாருங்க, இதுகளெல்லாம் சின்ன சின்ன துகள் மாதிரி இருக்கிறது எல்லாமே மீன்கள், மற்றது நிறைய உயிரினங்கள் இதுக்குள்ளே வாழ்ந்த இடம். பாசியெல்லாம் படர்ந்ததுக்கு பாருங்க. இப்படியெல்லாம் இடங்கள் இருக்குது இலங்கையிலையா. ஓகே, வந்தால் நீங்கள் பார்க்கலாம். பார்க்கணும்னு விரும்புகிறார்கள் வாங்கோ, கொண்டு வந்து காட்டுறேன். ரைட், கரையை அடைந்து விட்டாச்சு. கரைக்கு வந்தாச்சு. இனிமேல் நடக்கிறாது, இதை வாட்டா போட்டு தான் நடக்கும். கொழுவோம். ஓகே, இது பாருங்க, இந்த கால் எடுக்கிற கடை. காற்று, நல்ல இயற்கையான சூழல் எல்லாமே இங்கே இருக்குது. இயற்கை எப்போயுமே வந்து அழகுதான். ரைட், மனதுக்கு அமைதி, ரைட், ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும்னு சொன்னால் இவ்விதமான இடங்களுக்குள்ள இறங்கி பார்க்கணும். ரைட், கடவுளங்களுக்கு எல்லாமே தந்திருக்கிறார். அதே நேரத்தில் நாங்கள் இதை பாதுகாக்க வேண்டியது எங்கள் அனைவருடைய கடமை. மனிதர்களாக இருக்கிற எங்களுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கிறது. பார்த்தீங்களா, அப்படி இடம் உண்டு. அங்காலயம் இருக்குது. அதே மாதிரி தான் பிறகு அங்கே இறங்கி கொண்டு காட்டலாம். கொஞ்சம் லேட் ஆகிடுது. நான் பிறகு 7 மணி நேரம் கொண்டு காட்டுறேன். நீங்கள் வாங்க, பார்க்குற விருப்பம்ண்டா வாங்க, உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னு சொல்கிறது, பயப்பட வேண்டாம். சரி, டோன்ட் ஃபியர். இங்கே வந்து இடங்களெல்லாம் சுற்றி காட்டலாம். உங்களுக்கு விருப்பம் சொன்னால் இந்த இடங்கள்லாம் பார்க்கணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க, கூட்டி கொண்டு வந்து காட்டுறேன். நிறைய பேர் வந்து பார்த்துருக்கணும். நீங்களும் பார்க்க ஆசைப்பட்டால் பாருங்கள். பாருங்க, பார்த்தீங்களா, கடல் நிலத்து தாவரங்கள் இதெல்லாம் நிறைய இடங்களில் அழிக்கப்பட்டுட்டு. ரைட், இப்போ இருக்கிறதில் நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த இடத்துல இருக்கிறதில் நான் அழியறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். ரைட், யாருக்கும் அந்த இதை வந்து கொடுக்கலாது. ஏனென்றால் இதை நாங்கள் பாதுகாக்க வச்சுக்கிறதெல்லாம் இப்பயும் இங்கே நிறைய குடும்பங்கள் ரைட் வாழ்வாதாரம், அதே நேரத்தில் நிறைய பேருக்கு ரைட் உணவும் வந்து இந்த இவ்வளோ மீன் அண்டு இதுக்குள்ள ஓடுது பார்த்தீங்களா, கிடைக்குது. காலக்கழுவலாண்டு வந்து நான் காலக்கழுவியில் அது போல் கிடக்குது, எல்லாம் புதையுது. ரைட், கால் வைக்கிற இடமெல்லாம் புதைஞ்சா நான் எங்கே போய் கழுவுறது? வா, இதில் கொஞ்சம் கழுவிட்டு போ.
வைக்கிற இடமெல்லாம் புதையுது. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். இங்கே இதுக்குள்ளே நிறைய மீன்கள் ஓடுது. காலை கழுவிட்டேன், வெளிக்கிடுவோம். நல்ல காலம் இந்த பாட்டா போட்டு போனோம். மற்ற சண்டில்ஸை கொண்டு வந்து சொன்னால் சரிக்காது, ஒன்றுமே செய்து வைக்கலாது. அப்படியே போய் கடலையும் பார்த்துட்டு அதில் போய் வீடியோ நிப்பாட்டுவோம். பாருங்க, பல கிலோமீட்டருக்கு இந்த இயற்கையாக உருவாகிய இந்த கண்டல் நிலத்து தாவரங்கள் உடன் கூடிய இந்த காடு இருக்குது. சைக்கிளை பூட்டினது நான் பூட்டே இல்லையே. ரைட், வரியாச்சு. சைக்கிளில் வந்தால் தான் உங்களுக்கு வடிவாக சுற்றி காட்டலாம் இடங்களை. இங்கே பாருங்க, இந்த கிடக்கை கிழக்குலேயும் வந்து இந்த கண்டல் நிலத்து தாவரங்கள்லாம் இருக்குங்க. பாருங்க, ரியாலிட்டியாக நீங்கள் வந்து பார்க்குறேன்னா நண்டு, சரி, இறால், சின்ன சின்ன குட்டி மீன்கள், ஊரி, நத்தை, இப்படின்னு நிறைய இதுகளை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். அங்கால போனீங்கன்னு சொன்னால் அழகிய கிராமம் இருக்குது, அதையும் தரிசிக்கலாம். இப்படி நல்ல விடயங்கள். இந்த போட் பக்கத்துலாம் கடல், நான் சொன்னீங்க பாருங்க, அங்கெல்லாம் கடல். அதில் விட்டுட்டு அங்கேயே கொண்டே காட்டலாம் போல உங்களுக்கு. அப்படியே அங்கே போய் காட்டுறேன். பார்த்துருங்களா எப்படி? அதில் பார்த்தீங்களா கடல்? இதுதான் கடல். பாருங்க, மாலை நேரத்தில் அழகிய காட்சியை காணக்கூடிய மாதிரி இருக்கும். கெசிட்டை நல்லா காற்றடிக்குது. ஓகே, இது ஒரு வாடி, மீன்கள் விற்பனை செய்கிற ஒரு இடம். இதுதான் வந்து இந்த கடல் பகுதி. ஓகே, வந்து சேர்ந்தாச்சு. எப்படி இருக்கு? நிறைய போட்டுகள் இங்காலையும் நிற்குது, அதுமாதிரி அங்கால சைட்லேயும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த கடல் நிலத்து தாவரங்கள் வந்து இந்த மீன்கள் உற்பத்தியில் முக்கியமான இடத்தை வகிக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன மீன்கள் அங்கே உருவாகி இப்படியே கடலோடு வந்து சேர்ந்து கடலுக்குள்ளே வந்து எங்களுக்கு உணவாக மாற்றப்படுது. ஓகே, அப்படி செட்டப். கடவுளின் படைப்பை பார்த்தீர்களா உறவுகளே? பாருங்க, கடலில் காலை கழுவோம். ஒரு அழகிய இடத்தையும் அழகிய விடயத்தையும் முக்கியமான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை பாதுகாப்போம். நான் சொன்ன மாதிரி பக்கத்திலான அந்த கடல் நிலத்து தாவரங்கள் எல்லாம் வந்து அப்படி நிறைய கிலோமீட்டருக்கு அப்படியே வியாபித்து இருக்குது. அங்கே இருக்கிற உருவாகிற சின்ன சின்ன குட்டி குட்டி மீன்கள் அப்படியே கடலோட வந்து சமூகமிச்சு எங்களுக்கு உணவாக மாறுது. ஆகவே நாங்கள் இந்த கடல் நிலத்து தாவரங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஓகே, இன்னும் ஒரு அழகிய வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். உங்களுடைய இடங்களில் விதமான விடயங்களை காட்டணும், வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. சின்னாவை நான் வாரன், வந்து வீடியோக்கள் எடுத்து காட்டுவோம். ரைட், பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களை பாதுகாக்கணும். அழிந்து போகிற இடங்கள் வந்து அழிந்து போக விடாதபடி இயற்கையை பாதுகாத்தால் தான் எங்களுக்கும் எங்களுடைய பின்னுக்கு வர சந்ததிக்கும் வந்து அது பிரயோசனப்படும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.